அன்பு தோழர்களே, நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே அமைப்பின் கீழே சமுதாய விழிப்புணர்வு கருத்தரங்கம் என்ற அந்த அறிவிப்பின் கீழே உங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு, சமுதாய விழிப்புணர்வு என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் பெரும் பொருட்செலவிலே செலவு செய்து உங்களை கூட்டி இங்கு உங்களுக்கான விழிப்புணர்வை தர இருக்கிறார்கள். எல்லா சூழ்நிலைகளும் நமக்கான முன்னோர்கள் ஜி.யு. போப்பு, கால்டுவெல் இவர்களையெல்லாம் கொச்சைப்படுத்தியதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இங்கிலாந்து சென்ற பொழுது ஜி.யு. போப்புனுடைய கல்லறைக்கு சென்று தமிழ் மாணவன் என்கின்ற அந்த கருத்தை எழுதிய அந்த கல்லறைக்கு சென்று மாலையிட்டு வந்தார். அந்த தமிழன் என்கின்ற அந்த உணர்வோடு எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற அந்த பண்போடு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பு தோழர்களே, நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் செயல்பட வேண்டும். இந்த கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் என்பது ஏதோ ஒரு கட்சிக்கான இயக்கம் அல்ல. டேவிட் சாலமன் கேட்டார் கல்லறை வேணும்னு சொல்லி. இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு குழு அமைச்சிருக்கிறார். சிறுபான்மை மக்களுக்கான என்னென்னலாம் பணிகள் இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. ஏற்கனவே சிறுபான்மை ஆணையம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று எவ்வளவு அவங்களால முடியுமோ அதை செஞ்சுருக்காங்க. நான் எல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலை. ஆனால் எதெல்லாம் செய்யணுமோ, டெட் எக்ஸாம் பற்றி பேசுனீங்க. டெட் எக்ஸாம் ஒருத்தர் ஒரு ஆர்டர் வருது, டெட் எக்ஸாம் தேவையில்லைன்னு. இன்னொரு ஆர்டர் பின்னாடியே வருது, டெட் எக்ஸாம் தேவைன்னு. அப்புறம் இந்த எக்ஸாம் ஆமாம் தேவை. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, மற்ற சிறுபான்மை கல்லூரிகளுக்கு பொறுத்தவரை, சிறுபான்மை பள்ளிகளை பொறுத்தவரை அது உச்சநீதிமன்ற பெஞ்ச் முடிவு பண்ணட்டும். ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் டெட் எக்ஸாம் தேவை என்று ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்கிறாங்க. அதற்கான டிஸ்கஷன் இன்றைக்கும் ஓடிட்டு இருக்கு. நாங்களும் அதை முதலமைச்சர் அவர்களும் இதை கருத்தில் கொண்டு அது கூடிய விரைவில் ஒரு அறிவிப்பு வந்தாலும் வரும் என்பதை தெரிவித்து, கல்லறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவை. ஆனால் எல்லாரும் கல்லறை கேட்குறாங்க. நாங்கள் எடுத்து பிரித்து பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் எனக்கு வேணும்னு தனித்தனியாக மனுக்கள் கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக போன ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு பாலவாக்கம் எங்கள் பகுதியில் கல்லறை வேணும் அப்படின்னு கேட்டோம். ஒரு குழந்தை செத்து போச்சு, புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. செங்கல்பட்டு கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக ஒரு 5 ஏக்கர் கல்லறை காரப்பாக்கத்தில் கொடுத்தார். இப்போ பல இடங்களில் கல்லறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பல பேருக்கு தெரில. எங்களுக்கு கல்லறை, ஆர்சிக்கு கல்லறை, சிஎஸ்ஐ கல்லறை, பெந்தகோஸ்தே கல்லறை, இல்லை இந்த ஜாதி கல்லறை, அந்த ஜாதி கல்லறைலாம் இல்லாமல் சாகரப்பையாச்சும் ஒரே கிறிஸ்தவர்களாக சாவோம் என்று சொல்லி ஒரு 5 ஏக்கர் கல்லறையை உருவாக்குவதற்கு அதற்கான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதையும் சொல்லி